சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே, ரெண்டுக்கும் கலவையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து ஓவர்சீஸில் இந்த படம் வந்து நல்லா புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவே ஓவர்சீஸ் அப்படின்னா விஜய் சாருக்கும் பார்ப்பாங்க, அஜித் சாருக்கும் பார்ப்பாங்க. இல்லை, ஓவர்சீஸ் கிங் எப்போவுமே வந்து விஜய் தான். ஆனால் துணிவுக்கு பிறகு வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்தது. முதல் நாளே நான் கேட்ட வரைக்கும் ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிட்ட கேட்டபோது 42 கோடி வரும். தமிழ்நாடு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லியோவை பிரேக் பண்ண படமாக அது இருக்கும். இந்த படம் வந்து ஏற்கனவே அஜித் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு கோப்பையோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. நான் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ஏப்ரல் 10 வரப்போகுதுன்னு சொல்கிறாருன்னா அந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ். அப்புறம் மறுபடியும் அவங்களே நெட்ஃப்ளிக்ஸே தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டு, ஆடியோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தோட சம்பளத்தை தாண்டி ஒரு தொகை வந்துட்டு. ஏன்னா ஜனநாயகங்களுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு அதையும் சொல்கிறாங்க. விஜய் தன்னுடைய கிராஃப்ல இருந்து, தன்னுடைய அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு துளி அளவும் குறையாத ஒரு நேரத்தில் இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது. எனக்கு வேணாயான்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்தது விஜயோடைய மிகப்பெரிய பலம். இதுதான் என் கடைசி படம் சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். பாவம் சிவகார்த்திகேயன் தான் இதில் மாட்டினாப்புல இடையில. உண்மையை சொல்ல போனால் வந்து அரசியல் இருக்கு. விஜய் கண்டு ஏன் பயப்படுறீங்க நீங்க? விஜய் ஏதாவது பண்ணா ஏன் பதறீங்க? விஜய் வந்து அரசியல் ரீதியாக இது பண்றீங்க. யாரையுமே ஒரு டேரிங்கே அடிக்காத அண்ணாமலைக்கே கோபம் வந்துருச்சு அப்படின் போது, அப்போ விஜய் ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றாரு அரசியல் ரீதியாக அப்படின் பொழுது அவரை சினிமா ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். வந்து ஓகே, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஒரு சினிமா விமர்சகர் ஜெயார் பாலு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். குட் பேட் அக்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றாங்க. ஓவர்சீஸ்லாம் பயங்கரமாக விற்பனை ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது குட் பேட் அக்லி? ஏன்னா அந்த பாட்டை கேட்கும்போது தேட்டரில் பயங்கர சம்பவம்லாம் நடக்க போகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏகே ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் கொண்டாட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, உண்மையிலே அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு உண்டானதற்கான காரணம் ஒன்று. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு தீனா, பில்லா, மங்காத்தா அந்த அஜித்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட் அஜித் மாதிரி ஆகிட்டார். ஒரு குடும்ப கதை, ஒரு அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், இது மாதிரி கொண்டு போனோடனே இது நாங்கள் பார்க்குற அஜித் கிடையாதுங்கன்னு. ஆனாலும் வந்து ஃபேன்ஸ் ஒவ்வொரு முறையும் அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பழையபடியே வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்த பிறகு சரி, ஒரு ஃபேன்ஸ்கிட்டே நம்ம வந்து டைரக்ஷன் பொறுப்பை கொடுத்துருவோம், அவரே பண்ணட்டுன்ற ஒரு முடிவு, அஜித் எடுத்த அந்த முடிவு தான் எப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதை தாண்டி முதல்ல விட்டு இந்த டீசர் தான் வந்துங்க. முதல் கோணம் முற்றிலும் கோணம்வாங்க, முதல் அடி இட்டுன்ற மாதிரி முதல்ல எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 6 அடிச்சா அப்படி இருக்கும். அப்படி ஒரு 6 மாதிரி அந்த டீசரை தூக்கி விட்டது தான். 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் போய் நின்ன உடனே ரெண்டாவது டீசர் இதை தாங்க எதிர்பார்த்தோம், இப்படி தாங்க வேணும், இதுதாங்க அஜித் ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு அதுலேருந்து ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட ஒரு மாதிரி கலவையாக இருந்ததுன்னு செகண்ட் சிங்கிள் வந்து காட் பிளஸ் யூ மாமா வா மாமுன்னு அதை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. ஓகே, இது எல்லாம் இந்த படத்திற்கான ஒரு மைலேஜாக மாறி இருக்கு. அதையெல்லாம் மீறி ஒரு தியேட்டரில் ஒரு திருவிழா மாதிரியான கொண்டாட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்பார்க்குறோம்னா, போன படம் ஒரே மாத இடைவெளியில் இன்னொரு படம் வருது ஒரு ஹீரோதுன்னா அது அஜித் வந்து. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குற ஒரு நபர் வந்து 1 மாதத்துக்கு இடைவெளியில் ஒரு படம் கொடுத்துருக்காருன்னா அந்த படத்தில் கலவையான விமர்சனங்கள் ஏறக்குறைய நிறைய பேர்லாம் அதை போட்டு அடியடிலாம் அடிச்சாங்க. அது ஒரு தோல்வி படங்க, அது வந்து எடுக்காத படம், அது வந்து ஒரு கள்ளக்காதலை ஆதரிக்கிற படம், என்னென்னவோ சொல்லி இது பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றதுன்னா விடாமுயற்சி ஒரு நல்ல படம். இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் மீறி இப்படி பண்ணாதானே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. சரி, இறங்கி தர லோக்கலாக நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு தர லோக்கலான ஒரு அஜித் படமாக இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் எப்போ சார் வரப்போகுது? ஏன்னா நாளை கழிச்சுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஈத் முபாரக் டைமில் தான் ட்ரெய்லர் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் சிங்கிள் தான் வந்துருக்குது. ஏன்னா 10 நாள் தான் இருக்கு இல்லையா, அதனால தான் கேட்குறேன். இல்லை, நானே நம்ம சேனல்லே கூட சொல்லியிருந்தோம், பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, வந்து வீரதீரன் சூரனுக்கு முன்னாடி எந்த அப்டேட்டை விட மாட்டாங்க அப்படின்னு. மேபி அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தே சொன்னதாக வருது, அந்த படம் வரட்டும்,
நம்ம இது விட்டா மொத்தமா ரெண்டாவது விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமான படம். முடிஞ்ச அன்னைக்கு ரிலீஸ் ஆன மறுநாளே வந்துடுச்சு வந்து செகண்ட் சிங்கிள். ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கிட்ட தேர்ட் சிங்கிள் இருக்குன்றாங்க. இந்த 10 நாள்ல தேர்ட் சிங்கிள் வெளியிடுவாங்களா என்னன்னு தெரியல. வந்து கண்டிப்பா ஒரு மாண்டேஜ் சாங்கா இல்லைன்னா ஒரு ரொமான்டிக் ஒரு லவ் சாங்கா அஜித் த்ரிஷா சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ட்ரெய்லர் தான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா வந்த அப்டேட்ல முழுக்க அஜித் மட்டுமே தான் இருக்காரு. மற்ற கேரக்டர்ல யாருமே இல்லை. யார் என்ன பண்றாங்க ஏது இல்லை, இவரே தான் முழுக்க இருக்காரு அப்படின்னு பொழுது ட்ரெய்லர்ல எல்லாம் தெரியவர் ஏறக்குறைய இதுதான் இந்த ஜானர் அப்படின்ட்டு வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஆதிக்கு இன்னும் புத்திசாலியா இருந்தா நீங்க எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா அதையும் விடலாம். அப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து விரைவில் வந்துடும். நாளைக்கு மறுநாள்ன்றாங்க. ஒரு சமயம் தெரியல, அஃபிஷியலா சொல்ல வியாழக்கிழமை நாள் அதை சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வந்து ஓகே பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மேபி ஒன்றும் அஃபிஷியலாக இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 நாள் இருக்கிறதுனால 10 நாளுக்கு முன்னாடி விட்டுற மாட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு 5 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும்பொழுது ஒரு ட்ரெய்லர் ஒன்று 5ஆம் தேதி 6ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஆமாம் ஓகே. படம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆதிக் சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சமிக்கை கூட இல்லை. அது ஒரு பாட்டில் கூட இல்லை. த்ரிஷா என்ன கேரக்டரு, ஆனால் முக்கியமான ரோலு, ரொம்ப க்ரூஷியலான ரோல் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டாங்களே. ஆனால் எமோஷனல்னு சொல்கிறாங்களே. இல்லை அதுதான் இடையில. ஏன்னா எல்லாரும் பேசுறது நம்ம உட்பட திரும்ப பேசுறது வந்து இது ஒரு மாஸ் படமாக இருக்கும், மாசா இருக்குன்ற மாதிரி. இப்போ நீங்கள் செகண்ட் சிங்கிள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் சாங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாசானது. எனக்கு அந்த ஜவான்ல ஒரு ஜெயில் செட் ஒன்று இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. வந்து திடீர்னு பார்த்தா கைதி மாதிரி ஒரு இதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா போலீஸ் கெட்டப்பில் வராரு. இவர் குட்டா பேடா அக்லியான்னு அதை கூட ஆதிக்கு சொல்லியிருந்தாப்புல. இந்த உலகம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி தான் நம்ம மாறுவோம். குட்டா ட்ரீட் பண்ணிச்சுன்னா குட்டா இருப்போம், பேடா ட்ரீட் பண்ணிச்சுன்னா பேடை தாண்டி அக்லியாகவும் மாறுவோம் அப்படின்னு. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டராக மூணு கேரக்டரை வந்து கொண்டு வந்து நிறுத்துவார்னு. இதில் தொடர்ச்சியாக அந்த மாசா இருக்குன்னு சொல்லும்பொழுது சமீபத்தில் ஒரு விழாவில் கூட பேசியிருந்தார் வந்து அதுக்கு வந்து இல்லைங்க இதில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷனல் இருக்குது அப்படின்னு. அது கூட காரணம் சொல்லியிருந்தாப்புல. ஃபேமிலி ஆடியன்ஸு பெண்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அது தேவை. ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ஆனால் முழுக்க மாசாக இருந்ததுன்னா முழுக்க எமோஷனல் இருந்ததுன்னா அதுவும் வம்பாயிடும். வந்து எனக்கு எதிர்பார்த்த ஒருத்தர் மாசு கண்டிப்பாக அந்த படம் ஏமாத்தாது. ஓகே, ரெண்டுக்கும் கலவையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இப்போ வந்து ஓவர்சீஸில் இந்த படம் வந்து நல்லா புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவே ஓவர்சீஸ் அப்படின்னா விஜய் சாருக்கும் பார்ப்பாங்க, அஜித் சாருக்கும் பார்ப்பாங்க, 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் பார்த்தா விஜய்க்கு அதிகமாக இருக்கும், இல்லை அஜித்க்கு அதிகமாக இருக்கும்னு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட கடைசி படமாக ஜனநாயகன் வரப்போகுது. ஸோ அதுக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஓவர்சீஸ் கிங் எப்பவுமே வந்து விஜய் தான். ஆனால் துணிவுக்கு பிறகு வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்தது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட யூகேல மட்டும் நான் பார்த்ததில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 30 லட்சம் டிக்கெட்ஸ் எடுத்துருக்குது. யூகேல இருக்கிற மொத்த ஸ்க்ரீன்ஸையும் வந்து இங்கே எப்படி வந்து 1100 ஸ்க்ரீன்ஸில் 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து குட் பை டக்லிக்கு அது மீறி அதிகமாக கொண்டு வந்து சேர்ப்போமா. அதே போல இல்லையா? ஆமாம், யூகேல பார்த்தீங்கன்னா அந்த அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் வந்து அங்கே கொண்டு வரணும். அதுக்கு யூரோப்பில் அஜித்துக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதான் காரணம். அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்க்ரீன் சொல்றாங்கல்ல சார், இது வேற படமும் எதுவும் வரல. அப்போ வசூல்ன்றது முதல் நாளே நமக்கு ஒரு பெரிய வசூல் எதிர்பார்க்கலாமா? முதல் நாளே நான் கேட்ட வரைக்கும் ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிட்ட கேட்டபோது 42 கோடி வரும்ன்றாங்க தமிழ்நாடு வரைக்கும். உலக அளவில் 110 கோடி அப்படின்னு. 42 கோடினா எனக்கு தெரிஞ்சு லியோவை பிரேக் பண்ண படமா அது இருக்கும். ஓகே, ஏன்னா சோலோவா ரிலீஸ். ஆமாம், சோலோவா ரிலீஸ் ஆகுது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பண்டிகை விட்டு ஒரு பண்டிகை லீவு நாள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 நாளில் இந்த படம் அடிக்கும். இந்த படம் உண்மையிலே மாசா கனெக்ட் ஆகி இப்போ ஆதிக் சொல்கிற மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட்டு லேடிஸ்க்கு பிடிச்சமான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டமான படமாக மாறி. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு சொல்லுவோம்ல சார், ஜெயிலர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு சொன்னோம். லியோ வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த இதில் சேர்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு எல்லாரும் கொண்டாடின ஒரு படம் அப்படின்னு ஒரு படம் வரல. ஆனால் குட் பேட் அக்லி அதை கொண்டு வரும், அந்த விஷயத்தை காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்காது? இல்லை, இது இவங்க கொடுக்குற அந்த நீங்கள் கொடுக்குற அந்த அப்டேட்டு, அதை தவிர அந்த படத்தின் மேலே உள்ள எதிர்பார்ப்பு. ஒரு படத்துக்கு ஒரு நல்ல வைப் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ஓ இப்படி தான் போகும் அந்த படம்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு வந்து ஒரு ஹிட்டுன்னு தான் சொன்னாங்களே கட்டி யாரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல வந்து. அப்படி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நீங்கள் சொல்கிறது ஜெயிலர், லியோ கூட வந்து லியோவில் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஆமாம், பண்ணியிருந்துக்கலாம். அது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம், பயங்கர எதிர்பார்ப்போட வந்த படம். அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ எடுத்துங்க நீங்கள் இந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வந்தாச்சு. இந்த 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் தொடக்கத்தில் வரைக்கும் 70 படங்கள் வந்திருக்குது. எந்த படம் ஒரு 2 படம் தான் பெருசாக இல்லை, கிடையவே கிடையாது.
அப்படி இந்த 4 மாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும். ஓகே, அதுக்கான இது எல்லாமே தெரியுது. இந்த பாட்டுல பார்த்தோம், ஏகே எப்பவுமே ஜாலியா இருப்பாரு தெரியும். சில பிடிஎஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஜாலியா ரொம்ப குஷியா அவ்வளோ சாதாரணமாலாம் பார்த்தது கிடையாது. ரொம்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடிய ஏகே ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன காரணம் சார்? இல்லை, அதுதான் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஏற்கனவே அஜித் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அஜித் ஷாலினி பார்த்து, அஜித் சென்சார் பார்த்தவங்களாம் கூட முதல் ஒரு 20 நிமிஷம் வந்து பிரமாதமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு படம் வந்து தனக்கு சூப்பராக அமைஞ்சு போச்சுன்னா எந்த ஹீரோவாக இருந்தாலும் அதை வந்து கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி அசலுக்கு பிறகு வந்து எந்த வித ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் வராத ஒரு நபர் வந்து இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் ஒரு 3rd ப்ரைஸ் வாங்கிட்டு கோப்பையோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. நான் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ஏப்ரல் 10ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்கிறாருன்னா அந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ், அவருக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுதான் வந்து இங்கே. ஓகே, தொடர்ந்து சார் எல்லாரும் சொல்றது சம்பளம் வந்து பேசிட்டே இருக்காங்க. போன படத்துக்கே பார்த்தா 105 கோடி வந்து வாங்கியிருக்காரு, இதுல வந்து 165 கோடி வாங்கியிருக்காரு அஜித். உண்மையா சார்? உண்மையா படமே வந்து 250 கோடி தாங்க பட்ஜெட். 250 கோடி தான் அப்படின் பொழுது உங்களுக்கு சம்பளம் இதில் 110 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன படம் எப்போவுமே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த முந்தைய படத்தினுடைய வெற்றியை வைத்து தான் வந்து சம்பளம் வந்து அதில் தான் ஏறி இறங்கும். முந்தைய படம் சூப்பர் டூப்பராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இன்னைக்கு தொடர்ச்சியாக இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட்ல ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வாங்க தயவு செய்து அப்படின்னு. எம்புரான்குள்ள அதுதான் பிருத்திவிராஜ் மோகன்லால்லாம் வந்து ப்ராஃபிட் ஷேர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய படமாக பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டது. தெலுங்குல கூட அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய நடிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழில் மட்டும் இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அது காரணம் என்னன்னா, போடுற பட்ஜெட்டோடைய 70% சம்பளமாக போயிடுது ஹீரோவுக்கு அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய தயாரிப்பு நிறுவனங்கள் யாரும் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்க முடியல, அவங்க முன் வரல. இவங்களும் கால்ஷீட் கொடுக்குறது கார்பரேட் கம்பெனிகள் தான் வராங்க வந்து. ஏன்னா பேசணும் சம்பளத்தை கொடுத்துருவாங்க, ப்ரொமோஷன் பார்த்துருவாங்க, ரிலீஸில் பஞ்சாயத்து வராது முக்கியமாக அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்போது இந்த படத்துக்கு ஒரு கிடுக்குப்படியான சம்பளம்லாம் அஜித் வாங்கந்தா தெரியல. வந்து பெரிய சம்பளம் 165 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்ஜெட்டே 250 கோடி அப்படின்பொழுது ஓகே. ஒரு அதை தாண்டி இன்னைக்கு டேபிள் ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயத்துல எங்கேயோ போய் நிற்குது குட் பேட் அக்லி. ஓகே, எவ்வளோ சார் போயிருக்குது வரைக்கும்? என்ன விஷயங்கள் போயிருக்கும்? ஆக்சுவலாக வந்து முதல்ல இந்த படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு இது பேசி அப்புறமா வந்து அதிலிருந்து பின்வாங்கி மறுபடியும் வந்து வேற ஒரு நிறுவனம் பேசுனதா சொல்லுது. அப்புறம் மறுபடியும் அவங்களே நெட்ஃப்ளிக்ஸே தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டு இன்னும் அறிவிக்கலை, பட் ஆனால் அறிவிக்கலை. ஆடியோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தோட சம்பளத்தை தாண்டி ஒரு தொகை வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்னொரு பக்கம் ஜனநாயகன், ஏன்னா ஜனநாயகனுக்கும் நீங்க சொல்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு அதையும் சொல்றாங்க, மேபி அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா மாறும் அப்படின்னு. ஸோ அதோட ஒர்க்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை, பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் திரும்பவும் சொல்றது என்னன்னா, மிக மிக எதிர்பார்ப்பு அதிகமாகும் பாருங்க. நீங்க ஒன்னா திரும்பவும் சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் தன்னுடைய கிராஃப்ல இருந்து தன்னுடைய அந்த மார்க்கெட்ல இருந்து ஒரு துளி அளவும் குறையாத ஒரு நேரத்தில் இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுது. எனக்கு வேணாயான்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்தது விஜயோடைய மிகப்பெரிய பலம். இதுதான் என் கடைசி படம் சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும். ஒரு தனக்கு பின்னால் வந்த ஒரு நடிகர்கிட்ட துப்பாக்கி எப்படி சிவா அப்படின்னு கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய ஒரு திரைப்படத்துல வசனமா வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு இது வேணும். நான் சில நடிகர்களுடைய பேர்லாம் சொல்ல விரும்பல. அவங்க உச்சத்தெல்லாம் பார்த்துட்ட பிறகும் தன்னுடைய இமேஜ் எங்கேயும் குறையாத அளவுக்கு அந்த ஈகோ ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல அது இருக்கும், இயல்பான ஒரு விஷயம்தான். மனிதனுக்கே ஈகோ இருக்கும்பொழுது இவ்வளோ பேர் புகழ் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அது மாறாது. வந்து அவங்க இறங்கவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு நபர் அதுக்கு இறங்கி வந்து இன்னொரு இருக்கிட்ட துப்பாக்கி பிடிக்குன்னு சொல்கிறாப்புல, இதுதான் என் கடைசி படம், இதுக்கப்புறம் கிடையாதுன்னு பொழுது அந்த கடைசி படம் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அந்த படத்திற்கான பெரிய மைலேஜை கொடுக்கும். அது வியாபாரம், ஓப்பனிங், அதை தாண்டி வந்து பெரிய அளவில் அந்த டேபிள் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்துரும். இப்போ இந்த பொங்கல் வெளியீடு தான் சார் இப்போ பெரிய இதாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு இவர் ஆகாஷ் பாஸ்கர் வேற ஒரு இது போட்டிருந்தாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் பராசக்தியை டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அதான் பராசக்தியை சொல்றாரான்னு தெரியல. ஆனா ஒரு பக்கம் பராசக்தி, ஒரு பக்கம் வந்துட்டு விஜயோட ஜனநாயகன் போது எப்படி வந்து நீங்க கிளாஷ் எடுப்பீங்க? ஏன்னா இட்லி கடையும் விடாமுயற்சி வரும்போதே இங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் எப்படி வந்துட்டு மோதலாம் அப்படின்னு இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாத்தியமாகுமா? வாய்ப்பு இல்லை. பாவம் சிவகார்த்திகேயன் தான் இதில் மாட்டினாப்புல இடையில. உண்மையை சொல்ல போனால் வந்து சம்மந்தமில்லாத ஒரு நபர் தான் வந்து அவரை போட்டு தான் சிவகார்த்திகேயன் போட்டு தான் வெளுக்கிறாங்க. வந்து இப்போ ஒரு அரசியல் இருக்கு. இப்போ போக்கிரி இதை போட்டு கீழே கடந்த துப்பாக்கி எடுத்து கொடுத்தது உனக்கு தப்பா போச்சா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி இவராக கேட்டு வாங்கினாரு அப்படின்னு. இதில் வந்து
திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, விஜய் வந்து ஒரு நடிகர், பவுடர் பூசினவர், அவரால் என்ன அரசியல் பண்ண முடியும், இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் விஜயை கண்டு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் விஜய் ஏதாவது பண்ணால் ஏன் பதறீங்க? விஜய் வந்து அரசியல் ரீதியாக இது பண்ணுறீங்க. யாரையுமே ஒரு டேரிங்கே அடிக்காத அண்ணாமலைக்கே கோபம் வந்துடுச்சு அப்படின் போது, அப்போ விஜய் ஏதோ விதத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அரசியல் ரீதியாக அப்படின் பொழுது, அவரை சினிமா ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். வந்து ஓகே, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி ஓகே அப்படின்ற ஒரு வந்து எஸ்கே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு உண்மையிலே அவர் வந்து மாட்டிக்கிட்டார். வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி வந்து இந்த படம் முன்ன பின்ன தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பராசக்தி வந்து ஒருவேளை இறக்கி தான் ஆகும் அப்படின்னா இதில் அப்பட்டமா தெரியுது, ரைட்டு ஓகே, சினிமாவிலையும் வந்து நாங்கள் ஒரு எதிர்வினையை காட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு 3 மணி நேரத்தை திரும்ப அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதனால தான் இல்லை, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு ஆர்டின்னு ஒரு ராக்கெட் இதெல்லாம் விட்டு அவர் போடுறாரு. வந்து ஒரு ட்ரீட் ஒன்று 9ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த மறுநாளே வந்து பராசக்தி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துறாங்க, ஜனவரி 9ன்னு. ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு, டாக்கி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சி திருவண்ணாமலையில் இன்னும் ஒரு 7-8 நாள் ஷூட்டிங் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் முருகதாஸ் படத்துக்கு போயிடுறாரு சிவகார்த்திகேயன். முடிஞ்ச பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு பராசக்தி இவ்வளோ நாள் தேவைப்படுமா? ஏன்னா ஜனநாயகனுக்கு அப்பட்டமா தெரியுது, அதுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தேவைப்படுறது இல்லை. தீபாவளிக்கே வரலாம். ஜனநாயகன் உண்மையாக விஜய் அரசியலே பேசக்கூடிய ஒரு படமாகவும், இல்லது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலே ஒரு தேசிய அரசியல பேசக்கூடிய ஒரு படமாகவும், டிவிகேவுக்கு முக்கியமான படமாக இருக்கிறதுனால தான் அவங்க ஜனவரி மாதம் போகிறாங்க, எலெக்ஷன் உடனே வருதுன்னு. அதனால் இது பராசக்தி அப்படி என்ன வந்து அப்போ ஜனவரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோ நாள் அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண வேணுமா? அப்படி அவ்வளோ நாள் எடுக்கக்கூடிய டைரக்டரும் வந்து சுதாகுங்கரா கிடையாது. இது திட்டமிட்டு விஜய்க்கு சினிமாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு கடைசி படம் விஜய்க்கு இப்போ ஜனநாயகனுக்கு டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது ஒரு வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய சாதனை படைக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனநாயகன். ஆனால் இது சம்மந்தமே எல்லாம் நல்ல கண்டென்ட்டு பராசக்தி அப்படின்னும் போது அந்த படம் வரும்போது தனியாக வந்தால் அதோட வசூல் நம்ம பார்த்துடலாம். பட் சேர்ந்து வரும்போது இது பெரிய பாதகமாக இருக்கும்ல சார் வசூல் ரீதியாக பார்த்து? இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகனுக்கே மறுபடியும் வந்து ஒரு தொந்தரவு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி இண்டஸ்ட்ரியில் முக்கால்வாசி பேருக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கிருக்கு. அதுவும் அமரன் ஓடினதுலேருந்து இன்னும் காண்டாயிட்டாங்க. அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சிவகார்த்திகேயன் தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு அதுவும் ஒரு நீங்கள் சொல்கிறது தான். வந்து இந்த படம் தனியாக வந்ததுன்னு வச்சுங்க பராசக்தி, உண்மையிலே அது ஒரு லெவல் ஒரு இந்தி எதிர்ப்பை பேச போகிற உள்ள ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அதர்வா, இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சுதாகுங்கராவோட படம். இது என்னதான் அப்படி வந்து 60கள் நடந்த இந்திய எதிர்ப்பு என்னதான் பேச போகுது அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கு இல்லையா? அமரன் மாதிரி இந்த படமும் பெரிய அளவில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறும். இதை கொண்டு போய் ஏன் பொங்கலுக்கு அழுத்தம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 1100 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது ஒரு விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் வருதுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த முதல் காட்சி முண்டி அடிச்சுட்டு போய் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக அரசியல் இருக்குது, அதில் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அரசியல் இருக்குன்னு சொல்லலாம்னு கேட்குறேன். இந்த 5 ஸ்டார் மூவிஸ் அந்த பிரச்சனையை பார்த்துருப்பீங்க, தனுஷ்க்கு எதிராக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்டரில் மேலிடம் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை லெட்டரில் சொல்லுங்கள்? ஆக்சுவலாக என்னன்னா, எஸ்ஆர் கதிரேசன் வந்து தனுஷை வச்சு பொல்லாதவன் எடுக்கிறாரு, ஆடுகளம் எடுக்கிறாரு. அதன் பிறகு வந்து நையாண்டின்னு ஒரு படம் எடுக்கிறார். நையாண்டி படம் அட்டர் ஃப்ளாப் ஆனவொடனே தனுஷ் உடனே அடுத்த படத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு பெரிய தொகைன்னு. அந்த தொகை அது என்ன தொகைன்னு எனக்கு தெரிஞ்சு 20 கோடி ரூபான்றாங்க. அது அட்வான்ஸ் குறிப்பிடல கொடுக்குறாங்க. இவர் எப்போ கால் ஷீட் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி கேட்கும்பொழுது 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கால் ஷீட் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவாக சொல்லும் பொழுது, இந்த 3 வருஷத்துக்கு அந்த தொகை கொடுத்த தொகை இருக்கு இல்லைங்களா, அதுவே நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்குறோம், எப்படி எங்களால் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி தயாரிப்பாளர் சங்கம் ரெட்டு போடுற அளவுக்கு கொண்டு வந்து நிற்குது. ஓகே, ரெட்டு போடுற அளவுக்கு வந்து அப்புறமா வந்து அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அது சம்மந்தமாக பஞ்சாயத்து பேசப்படுகிறது. அந்த பஞ்சாயத்து பேசுறதுல என்ன பேசணும்னு வெளியே சொல்லாதீங்கன்னு ஆர்கே செல்லுமணி பெப்சியோட தலைவர் சொன்னதாக வெளியே வந்து முடியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, தனுஷுக்கு ஆதரவாக செல்லுமணி பேசும் பொழுது 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களுடைய மனைவியும் அந்த 5 ஸ்டார் நிறுவனத்தினுடைய பங்குதாரருமான அவங்க வந்து அவங்க மனைவி வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அன்றைக்கி கவுன்சிலில் பேசும்பொழுது எங்களுக்கு ஒரு நியாயமான இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது கவுன்சில் அந்த இடத்துல தான் இருக்குதும் போது ஆர்கே செல்லுமணி என்ன சொன்னார், நம்ம இட்லி கடை தான் வரும், இட்லி கடைக்கு தான் இது பண்ணுவார், இது வந்து மேலிடத்து உத்தரவு அப்படின்போது அந்த மேலிடம் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே,
யாரா இருக்கும் சார்? மேலிடம்னா யாரு வந்து ஆமா மேலிடத்தோட உத்தரவு அப்படின்னு போடுது யார் அந்த மேலிடம் அப்படின்னு அவங்க வந்து கலைச்செல்வின்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்காங்க. அந்த மேலிடம் தான் இப்போ பெரிய கேள்விக்குறியா மாறி. ஓகே சார், மேலிடம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். டான் பிக்சர்ஸ் வரக்கூடிய எல்லா படங்களுமே அவங்க கையில தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண போறதா சொல்றாங்க. லைக்கா வெளியில போகும்போது டான் பிக்சர்ஸோட வளர்ச்சியை பார்க்கும்போது வேற லெவல்ல எங்கேயோ போகுதுன்ற மாதிரி கையில இருக்க படங்களும் அப்படி இருக்கு. யார் அவங்க ஆக்சுவலி? இல்லை அது நமக்கு வந்து நதி மூலம் ரிஷி மூலம் தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றாங்க சினிமாவில் அப்படின்னா ஒரு முடிவு பண்றாங்க, படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாமே சொல்றாங்களே. ஒரு பின்னணி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு பங்கடை வச்சா கூட அங்க இருக்கிற ஒரு நபருடைய வந்து சப்போர்ட் தேவைப்படும், ஒத்துழைப்பு வேணும். இல்லைன்னா வந்து ஏதாவது பொருளை வாங்கிட்டு துட்டு கொடுக்காம போயிட்டே இருப்பான் வந்து. அதனால வேணும் வந்து. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு பெரிய நிறுவனம் அடுத்தடுத்த படங்கள் இதயம் முரளி அது இது இருக்கிற படங்கள் பூரா பெரிய ஆர்டிஸ்ட் பூரா கால்ஷீட் வச்சிருக்காங்க. ஒரு பேக் ட்ராப் இருக்கு வந்து. இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொன்ன லவ்க்கு நீங்க சொன்ன மாதிரி லைக்கா இறங்குது, இப்படி தூங்குது. இப்படி வந்து இது காலகாலமாக ஒவ்வொரு அரசியல் ஆட்சி நடக்கும் பொழுதும் அவங்களுக்கும் வேண்டப்பட்டவர்களுக்கான அல்லது அவர்களே நேரடியாக இப்போ மறைந்த செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது ரைட்ஸ் முழுக்க சேட்டலைட் ரைட்ஸ் முழுக்க கண்ணை மூடி ஜெயா டிவி தான் கொடுக்கணும்னா ஒரு உத்தரவு, வாய்மொழி உத்தரவே இருந்தது. எல்லாமே அங்கே தான் போச்சு. அப்படியே இங்கே வந்தவொடனே கலைஞர் டிவி தான் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். இப்போ டான் பிக்சர்ஸ் யாருடைய பின்னணியில் இருக்கிறது வந்து இப்போ யார் மேலிடன்னு ஒரு கேள்விக்குறி வச்சாங்கல்ல, அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியோடு தான் வைக்கிறேன். நான் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. வணக்கம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.